என் அன்பு சகோதரிகளை நான் வாழ்த்துகிறேன். ஒரு அழகான சிப்பிக்குள் முத்து. அழகான என்று சொல்வதை விட நிறைய யோசிக்க வைக்கிற, சிந்திக்க வைக்கிற, ரியலைஸ் பண்ண வைக்கிற, நம்மை நாமே சோதித்து பார்க்கிற ஒரு வார்த்தை. மகனே மகளே, ஏன் வேகம் குறைந்து விட்டது? உன்னை தடை செய்தது எது? யார்? எப்படி இருக்குதுங்க? இது ஆண்டவர் உங்களை பார்த்து கேட்டால், அன்பு மகனே மகளே, ஏன் மக்களே வேகம் குறைஞ்சிருச்சு? உன்னை தடை செய்தது எது? யார் உன்னை தடை செய்தார் என்று கேட்டால் நீங்கள் என்ன சொல்லுவீங்க? ஒரு விசுவாசியின் வாழ்க்கையில் ஓட்டப்பந்தய வீராங்கனை மாதிரி ஓட்டம் என்பது ரொம்ப முக்கியங்க. சமைப்பதற்கு எப்படி தீ முக்கியமோ, தீ எரிந்து கொண்டே இருக்க வேண்டும் சமைத்து முடிக்கும் வரை, இல்லைன்னா சமைச்சு முடிக்க முடியாது. பாருங்களேன், ஒரு கிறிஸ்தவனின் வாழ்க்கையும் அப்படித்தான். அனல் இருந்து கொண்டே இருக்க வேண்டும். அதே போல் ஓடுகிற ஓட்டமும் நிற்காமல் ஓடணுங்க. ஒரு ஓட்டப்பந்தய வீராங்கனை நிற்காமல் ஓடுனாத்தான் பந்தய பொருளை தொட்டு எடுக்க முடியுங்க. அந்த உரிமையும் அவனுக்கு இருக்குது. நல்லா நான் ஓடிட்டேன், பாதிலேயே நான் நின்று கொள்கிறேன் என்று சொன்னால் அந்த ஓட்டப்பந்தய வீராங்கனைக்கு அந்த பந்தய பொருள் கிடைக்காது. அதே மாதிரி தான் விசுவாசிகளும். ஆரம்பத்தில் பயங்கரமாக ஓடுனேன் சிஸ்டர், இப்போ ஓட்டத்தை நிறுத்தியிருக்கிறேன், ஸ்லோவாயிருச்சு, மெதுவாக போகிறேன்னு சொன்னால் பந்தய பொருளை அடைய முடியாதுங்க. நித்தியத்தை நீங்கள் அடைய முடியாது. கலாத்தியர் 5ஆம் அதிகாரம் 7வது வசனத்தில் அப்போஸ்தலனாகிய பவுல் என்ன சொல்லுகிறார் என்று சொன்னால், கலாத்தியா தேசத்தில் உள்ள விசுவாசிகளுக்கு ஒரு பொதுவான புத்திமதிகளை சொல்லுகிறார். அப்படி என்ன புத்திமதிகளை சொல்லுகிறார்? ஓட்டம் குறைஞ்சிருக்கு, இந்த ஓட்டத்தை நிறுத்தினது யாரு அப்படின்னு கேட்குறாரு. கலாத்தியர்கள் இயேசு கிறிஸ்துவை விசுவாசித்ததிலிருந்து அவங்க ஓடின ஓட்டத்திலிருந்து பின்வாங்கி போயிட்டாங்க. ஆரம்பத்தில் நன்றாக இருந்துச்சு பாருங்க ஓட்டம், ஆனால் இப்போ ஓட்டம் குறைஞ்சிருச்சு. இந்த ஓட்டம் குறைஞ்சதை தான் அப்போஸ்தலனாகிய பவுல் எடுத்து சொல்லுகிறார். நீங்கள் நன்றாத்தான ஓடினீங்களே, பின்ன எதுக்கு ஓட்டம் குறைஞ்சி போச்சு? இந்த ஓட்டத்தை நிறுத்தினது யார் அப்படின்னு கேட்குறாரு. தொடர்ந்து வாசிக்கலாமா? கலாத்தியர் 5:7 நீங்கள் நன்றாய் ஓடினீர்களே, சத்தியத்திற்கு கீழ்ப்படியாமல் போக. எப்படி? நல்லா தான் ஓடுனீங்க. இந்த ஓட்டம் நிற்க என்ன காரணம் தெரியுமா? நீங்கள் சத்தியத்துக்கு கீழ்ப்படியவில்லை. சத்தியத்தை நிறையா கேட்டாலும் நிறைய பேர் இந்த காதில் வாங்கி அந்த காதில் விட்டுடுறாங்க. ஒரு நாள் அந்த சத்தியம் கிரியை செய்யும், ஒரு 3 நாள் 4 நாள் ஆனதுக்கப்புறம் அந்த சத்தியத்தை மறந்து போயிடுவாங்க, கீழ்ப்படிய மாட்டாங்க. சத்தியத்திற்கு கீழ்ப்படியாமல் போக உங்களுக்கு தடை செய்தது யார் என்று கேட்கிறார். அவருக்கு தெரியும், கள்ள போதகம்தான் தடை செய்திருக்கிறது என்று சொல்லி இந்த கலாத்தியர்களுக்கு என்று தெரியும். நான் உங்களை பார்த்து கேட்குறேன், நீங்கள் நல்லா தானே ஓடிக்கொண்டு இருந்தீங்க, ஆரம்பத்தில் ஃபயராக தானே இருந்தீங்க, தீயாக தானே இருந்தீங்க. ஆரம்பத்தில் எப்படி கொக்கோ கோலா பெப்சி மாதிரி பாட்டிலை திறந்த உடனே புஷ்ஷுன்னு வெளியே வருதோ அதே போல் வேகமாக தானே இருந்தீங்க. எப்படி அந்த கொக்கோ கோலா பெப்சி திறந்து கொஞ்ச நேரத்தில் அந்த காட்டம் அமைதியாக அடங்கி போயிடுதோ அதே போல் உங்கள் ஆவிக்குரிய வாழ்க்கை காட்டம் அமைதியாக அடங்கி போயிருச்சே. இதற்கு என்ன காரணம்? நல்லா தானே ஓடுனீங்க, அந்த ஓட்டத்தை ஏன் நிறுத்திட்டீங்க? ஏன் ஸ்லோவாயிட்டீங்க? ஏன் மெதுவாக இருக்கிறீங்க? சத்தியத்திற்கு கீழ்ப்படியாமல் போனது தானே காரணம். இதற்கு தடையாக இருந்தது எது? யார் தடை பண்ணா? உங்கள் எதிர்காலத்தில் ஏற்பட்ட இழப்பா? இல்லை உலகமா? இச்சைகளா? பாவங்களா? உங்கள் நண்பனா? இல்லை உங்கள் கணவனா? இல்லை உங்கள் மனைவியா? உலகமா? மாயையா? எது உங்கள் ஓட்டத்தை தடை செய்தது?
இன்று கர்த்தர் தீர்க்க தரிசனமாகத்தான் உங்களோடு பேசிக் கொண்டிருக்கிறார். எதுங்க உங்களை தடை செய்தது? 2 பகுதிகளாக கொடுக்கலாம் நினைக்கிறேன். பெரிய பிரசங்கம் பாருங்களேன். ஆரம்பத்தில் கொண்டிருந்த அன்பு எங்கே? ஆரம்பத்தில் கொண்டிருந்த வேகம் எங்கே? ஆரம்பத்தில் ஓடின ஓட்டம் எங்கே? யார் தடை செய்தது? ஆண்டவர் உங்களை பார்த்து கேட்கிறார். சகோதரியே, உன்னை பார்த்து கேட்கிறார். உன்னை யார் தடை பண்ணா? நீ ஓடிட்டா அந்த பந்தய பொருளை எடுத்துருவன்னு சொல்லி அந்த ஓட்டத்தை யார் நிறுத்தினது? கள்ள போதகமா? இல்லை நீ வீணா சில ஆசைகளை வைத்துக்கொண்டு, உலக காரியங்களை வைத்துக்கொண்டு அது நடக்காமல் போனதற்காக உன் ஓட்டத்தை நிறுத்தி விட்டாயா? கலாத்தியர் 5:8 சொல்லுகிறது, இந்த போதனை உங்களை அழைத்தவரால் உண்டானதல்ல. உங்கள் ஓட்டத்தை நிறுத்தியிருக்கிறீங்களே, உங்கள் விசுவாசத்தை நிறுத்தியிருக்கிறீங்களே, உங்கள் ஜபத்தை நிறுத்தியிருக்கிறீங்களே, உங்கள் தேவனிடத்தில் காட்டின அன்பை நிறுத்தியிருக்கிறீங்களே, உங்கள் பொருத்தனையை நிறுத்தியிருக்கிறீங்களே, நீங்கள் செய்ய வேண்டிய ஊழியத்தை நிறுத்தியிருக்கிறீங்களே, இது தேவனால் உண்டானது அல்ல மக்களே. யாரோ உங்களை மிஸ்கைட் பண்ணியிருக்கிறாங்க. அது சாத்தான் எடுத்து கொடுத்த தந்திரம். அவர்களை பயன்படுத்தி இருக்கிறான். இந்த உலக காரியத்துக்காக, இயேசுவுக்காக ஓடுகிற ஓட்டத்தை நிறுத்திடாதீங்க. ஓட்டத்தை நிறுத்திட்டீங்கன்னா பந்தய பொருள் இல்லாமல் போயிடும், நித்தியம் இல்லாமல் போயிடும், ஆசீர்வாதம் இல்லாமல் போயிடும். கொஞ்சம் புளிப்புள்ள மாவு போதுங்க, எல்லா மாவையும் உப்பு பண்ணிருங்க. கலாத்தியர் 5:10 சொல்லுகிறது, நீங்கள் வேறு விதமாய் சிந்திக்க மாட்டீர்கள் என்று நான் கர்த்தருக்குள் உங்களை குறித்து நம்பிக்கையாயிருக்கிறேன். உங்களை கலக்குகிறவன் எப்படிப்பட்டவனாயிருந்தாலும் தனக்கேற்ற ஆக்கினையை அடைவான். ஊழியக்காரங்க விசுவாசிகள் மேலே கண்ணு வைத்து கொண்டே இருக்கணும். அவங்க வளர்றாங்களா, பூ பூக்குறாங்களா, காய் காய்க்கிறாங்களா, பிஞ்சு விடுதா, காய் வருதா, பழம் வருதா, தீ எரிஞ்சுக்கிட்டே இருக்குதா, மங்கி எரியுதா, அணைஞ்சு போச்சா, அனல் இருக்கா, குளிர் இருக்கா, வெது வெதுப்பாக இருக்காங்களா, எப்படி ஓடுறாங்க, ஓட்டத்தை பாதியிலே நிறுத்திட்டாங்களா, மெதுவாக ஓடுறாங்களா, இல்லை ஓட்டமே இல்லையா, உட்கார்ந்துட்டாங்களா, இதை ஊழியக்காரர்கள் பார்த்து கொண்டே இருக்கணும். இதை பார்த்துதான் பவுல் சொல்லுகிறார், உங்களை குறித்து நம்பிக்கையாக இருக்கிறேன் நான் கர்த்தருக்குள்ள. உங்களை கலக்குகிறவன், உங்களை நிறுத்துகிறவன், உங்களுக்கு உபதேசம் கொடுக்கிறவன் எப்படிப்பட்டவனாயிருந்தாலும் சரி, யாராயிருந்தாலும் சரி, தனக்கேற்ற ஆக்கினையை அடைவான். நானும் சொல்கிறேன் இயேசுவின் நாமத்தினாலே. உங்களை கலக்குகிறவன், உங்களை திசை திருப்புகிறவன், உபதேசம் சொல்லுகிறவன், ஓட்டத்தை நிறுத்துகிறவன் எப்படிப்பட்டவனாயிருந்தாலும் ஆக்கினைக்குள்ளாவான். பாருங்களேன், ஆக்கினைக்குள்ளாவான். அடுத்த பகுதியில் உங்களை சந்திக்கிறேன்.